என்னை உண்மையுள்ள மனம் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீ, கவனமாய் நான் நிறைவேற்றனுமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்கள் நன்மைக்கு எதுவானவைகளை விதைக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை மற்றுள்ளவர்களுக்கு நன்மைகளை செய்ய முடியவில்லை என்றாலும் ஒரு நாளும் தீமையை செய்யாமல் காணப்பட வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் கூட கட்ட முயற்சி செய்ய வேண்டுமே ஒழிய எடுத்து தள்ளுகிறவர்களாய் காணப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாளும் ஒரு விதத்திலும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் காரியங்களில் உங்கள் உத்தமத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்த வேண்டும். வார்த்தை பிசகாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அநியாயத்தையும் தீவனையும் விதைத்தால் அதையே அற்பீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவானையும் லாசருவையும் பற்றிய ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறதான பொழுது, ஐஸ்வர்யவான் பூமியில உயிரோடு இருக்கிறதான காலத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கிறவனாய் மாத்திரம் அவன் காணப்பட்டான். இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் காணப்பட்டான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்றும்படியாக ஆசையாயிருந்தான். ஆனால் அந்த துணிக்கைகளை கூட கொடுப்பதற்கு ஐஸ்வர்யவான் விருப்பப்படவில்லை. அவன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டு வந்த அந்நாட்களில் தேவியோடு காணப்பட்டவனுக்கு ஒரு நன்மையை விதைப்பதற்கு கூட அவன் விரும்பவில்லை. அவர்கள் இருவரும் மரித்தார்கள். தரித்திரன் தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டார். ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுவதற்கு பாதாளத்திலே கொண்டு போய் விடப்பட்டார். அங்கு ஒரு விரல் நுனி தண்ணீருக்காக ஏங்கின நேரத்தில் அது கூட அவனுக்கு கிடைக்கப்படவில்லை. அதோடு அங்கிருந்து அவன் ஏறெடுத்த ஜெப விண்ணப்பமும் கேட்கப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய நீதி உங்களை மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆகையால் நீதியை திரளாய் விதையுங்கள், நற்கிரிகளை விதைக்கும்படியாக பிரயாசப்பட வேண்டும். யோபு என்கிற தேவனுடைய அந்த பக்தன் தன்னை குறித்து சொல்லுகின்றதான பொழுது, நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது என்று சொல்லுகிறார். அவர் முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவர்களையும் ரட்சிக்கிறவராய் காணப்பட்டார். கெட்டு போக இருந்தவர்களுக்கு அவர் நன்மை செய்ததனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர் மேல் கடந்து வந்தது. விதவையின் இருதயத்தை கிம்பிரிக்க பண்ணினார். குருடனுக்கு கண்ணும் சப்பானுக்கு காலுமாக காணப்பட்டார். இப்படி நன்மைகளை திரளாய் விதைத்ததினால் கர்த்தர் அவருடைய வியாதிகளை மாற்றி அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கர்த்தர் திரும்ப கொடுத்தார். பூர்ண வயதுள்ளவராய் மரிக்கும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஆகையால் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது உங்கள் நீதியின் பலனை கர்த்தர் அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களே நாம் நன்மை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றுள்ளவர்களுக்கு நன்மை செய்து தேவ சித்தம் செய்வோம். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தையில கொண்டு நீ எங்களோடு கூட பேசுகிறேன். பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தந்தது போல நாங்களும் அப்பா ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்குகிறவர்களாய், அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, மற்றுள்ளவர்களுக்கு உதவுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சாட்சியாய் வாழணுமே, மாம்சங்கள் சாகணுமே, என் சுயம் சாகணுமே, ஊழியம் செய்யணுமே, சாட்சியாய் வாழணுமே. என்னை உண்மையுள்ளவனும் நம்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர், கவனமாய் நான் நிறைவேற்றணுமே.
என்னை